வணக்கம் நேர்களே, நான் தீபக் டிஜி. ஸோ இந்த வீடியோ முழுக்க ஆடியன்ஸ்க்கான வீடியோ. ஸோ நேற்று நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ நான் கடந்த 1 இயராக வீடியோ போட்டுருக்கேன். ஸோ மோஸ்ட்லி ட்ரெயின் ஃபேன்ஸ் தான் பார்க்குறீங்க என்னோட வீடியோஸ் எல்லாமே. ஸோ டெய்லி போகிற ஷார்ட்ஸ் எல்லாமே நல்ல வரவேற்பு இருக்குது. நம்ம இன்னைக்கு கமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் மெயினாக. ஸோ எந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் சேனலில் வருதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். செக்மெண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் ஃபேன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் நம்ம ஜி ஆனந்தோட முதக்கவன் பார்த்தீங்கன்னா என்னதான் வந்தே பாரத் இருந்தாலும் நம்ம டீசல் இன்ஜின் மாதிரி வருமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆனந்த் நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர். ஸோ எல்லா வீடியோஸும் மோஸ்ட்லி பார்த்துருவார். அடுத்து பி கமலக்கண்ணன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ளீஸ் டோன்ட் கால் இட் அஸ் டீசல் இன்ஜின், கால் இட் அஸ் டீசல் லோக்கோமோட்டிவ். ஸோ மோஸ்ட்லி வீடியோ பண்ணும்போது ஒரு ஃப்ளோவில் வந்து இன்ஜின் வந்துடும். நான் அது எதர்ச்சியாக சொல்கிறது, பட் நிறைய பேர் லோக்கோமோட்டிவ்னு சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப உண்மையிலே ஹாப்பியாக இருக்கும். ஸோ நல்ல ஃபீட்பேக் வருதுன்றது தெரியும். அடுத்து சந்துரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த லோக்கோ போட்ட ட்ரெயினில் வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சந்துரு ஒரு வெறித்தனமாக டீசல் இன்ஜின் ஃபேனு, என்ன மாதிரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கமெண்ட்ஸ் வந்துருக்கு. ஜெகதீஷ் சொல்லியிருக்காரு, WDM3A ஸ்டார்ட் அப் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஸ்டார்ட் அப் வீடியோ போடுறேன், இந்த ஷூட் பண்ணலன்னா. ஸோ பார்த்தேன்னா கண்டிப்பாக போடுறேன். அதேமாதிரி மஞ்சுளா பால்வண்ணான்னு கேட்டிருக்காரு, அதே மாதிரி கேள்வி தான். ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் அப் வீடியோ போடுங்க. அடுத்து EMD vs ஆல்கோ டிஃப்ரென்ஸ் போடுங்கன்னு கேட்டிருக்காரு. செக்மெண்ட் 2க்குள்ளே போயிடலாம். அடுத்து இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, என்னோட ஜாப் பற்றி கேட்பாங்க. ஸோ இதில் அதிகமாக வர கமெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோக்கோ பைலட்டான்னு கேட்பாங்க. ஸோ இதில் MS எலக்ட்ரானிக்ஸ்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, நீங்கள் லோக்கோ பைலட்டான்னு கேட்டிருக்காரு. அடுத்து ரிவானான்றவர் வந்து நீங்கள் ரயில்வேயில் வேலை அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து கார்த்திகேயன் கேட்டிருக்காரு, நீங்கள் ஏல்பியா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த ஏல்பின்ற கேள்வி மோஸ்ட்லி எல்லா வீடியோக்கும் வந்துடும். நான் போகிற எல்லா ஷார்ட்ஸுமே இந்த கமெண்ட் வந்துடும் மோஸ்ட்லி. பட் இன்றைக்கி அதுக்கான பதிலை சொல்கிறேன். நான் ரயில்வேயில் ஒர்க் பண்ணல, ஸோ ஏல்பியும் கிடையாது. ஸோ நான் நார்மல் ஐடி ஜாபில் தான் இருக்கேன், பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து ரயில்வேயில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ட்ரெயின்னாலே பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் பண்ணுறேன் சேனலில் ரெகுலராக. அடுத்து செக்மெண்ட் 3க்கு போயிடலாம். ரொம்ப ஃபன்னியான செஷன். ஸோ ரெகுலராக வாய்ஸ் பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஸோ ஆரம்பத்தில் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஸோ டேரக்டர் ஜிவிஎம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க வாய்ஸு. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இதான் முத வந்த கமெண்ட்டு AK சரவணன் அப்படின்றவர். கௌதம் வாசுதேவ் வாய்ஸ், ஸ்பீக் 20% தமிழ் அண்ட் 80% இங்கிலீஷ். அடுத்து இன்னொரு வீடியோவில் NK ஃபேமிலின்றவர் பண்ணியிருக்காரு, ஜிவிஎம் வாய்ஸ்னு. அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து SKR சாந்தான்றவர் பண்ணியிருக்காரு, உங்கள் வாய்ஸ் ஜிவிஎம் போல் இருக்குன்னு. அது இன்னொரு கமெண்ட் வந்து, எனக்கு மட்டும்தான் இவரோட வாய்ஸ் கௌதம் வாசுதேவ் மாதிரி கேட்குதா. அடுத்து கிருஷ்ணகுமார் கேட்டிருக்காரு, இஃப் யூ டியூன் யுவர் வாய்ஸ் யூ கேன் டப் ஃபார் ஜிவிஎம். ஸோ இன்னும் ஃபன்னியான கமெண்ட் காசி விஸ்வநாதன் பண்ணியிருக்காரு, வாங்க திரு கௌதம் வாசுதேவன் அவர்களே. TN ப்ரோன்றவர் வந்து ஜிவிஎம் ப்ரோன்னு போட்டிருக்காரு. இன்னும் நிறைய பேர் சொன்னீங்க. ஆக்சுவலாக நான் கம்மியான கமெண்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்குறப்ப பேசிக்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஜென்ரலாகவே. ஏன்னா பல வருஷமாக என் கூட இருக்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சொன்னதில்லை இது. நாங்கள் சேனல் ஆடியன்ஸ் தான் ஃபஸ்ட் சொன்னீங்க இது. நம்ம அடுத்து நம்ம லாஸ்ட் செக்மெண்ட்டு போயிடலாம். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இன்ஜின் ஃபேன்ஸ் நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க. ஸோ நம்ம சேனல் மெயினாக க்ரோ ஆன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வீடியோஸ் தான். ஸோ நான் எதுக்காக இந்த வீடியோ பண்ண ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க, ட்ரெயின் ஜார்னி வீடியோஸ் போடுறாங்க. ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் தான் இதில் டாப்பிக்கை எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ நம்ம ஷார்ட்ஸில் மோஸ்ட்லி எல்லா அளவுக்கும் பார்த்தாச்சு. இந்த பேசஞ்சர் இன்ஜினு, குட்ஸ் இன்ஜின் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் மோஸ்ட்லி. கமெண்ட்ஸ் ஒன்று பார்த்துடலாம். ஸோ ரோஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல்கோ EMD ஆக்சிலரேஷன் ஃபேவரட். அடுத்து ஸ்மார்ட் ஷக்கீர் வந்து மை ஃபேவரட் இன்ஜின் போட்டிருக்காரு ஒரு வீடியோவுக்கு. நம்ம ஜி ஆனந்த், இன்னும் இன்ஜின் பற்றி போடுங்க ப்ரோ, ட்ரெயினை பற்றி பேசிக்லேருந்து சொல்லுங்கள் ப்ரோ, என்ன டைப் இருக்குது, என்ன மாதிரி எல்லாம் இருக்குது. அடுத்து இன்னும் சில பேர் ஜென்ரலாக கூட சில கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. பாருங்கள், ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஏன் டாய்லெட் க்ளீனாக இல்லை பேசஞ்சர் ட்ரெயின்லாம், ஃபேன் ஃபுல் டஸ்ட் அண்ட் ஆல் கோச். அடுத்து விஷால் என்ன கேட்டிருக்காருன்னா, எலக்ட்ரிக் டீசல் 2 கம்பேர் பண்ணி போடுங்க ப்ரோ. இது பீஸ் ப்ரோ ஒன்று கேட்டிருக்காரு, ப்ரோ பேசஞ்சர் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் வந்து வேப் 7 பெஸ்ட்டாக இல்லாட்டி வேப் 4 பெஸ்ட்டான்னு கேட்டிருக்காரு. அடுத்து இன்னொரு கமெண்ட் வந்து ஹர்ஷா கேட்டிருக்காரு, அண்ணா வேக் 9 பற்றி சொல்லுங்கண்ணா. தேங்க்யூ ஹர்ஷா, நீங்கள் மோஸ்ட்லி எல்லா வீடியோ பார்த்துருவீங்க சேனலில். ஹாய். அடுத்து இன்னொரு கொஷின் சாம் கேட்டிருக்காரு, ப்ரோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் இன்ஜின் அண்ட் டீசல் இன்ஜின். தங்கராஜ்கான் பார்த்துடலாம், குட்ஸ் வேகன் டைப்ஸ் பற்றி வீடியோ போடுங்க. அடுத்து இன்னும் கூட பழைய இன்ஜின் பற்றிலாம் கமெண்ட்ஸ் வரும். WDM3A, WDM2ஓட டிஃப்ரென்ஸ் போடுங்கலாம் கேட்பாங்க.
சேனலை பார்க்குற வியூஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களால் தான் இந்த நம்பர் நான் ரீச் பண்ணியிருக்கேன், 10K நம்பரு. ஸோ கீழே நான் ஃபேஸ்புக் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மாதிரி இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, எக்ஸ் லிங்க் 3 இருக்குது. நீங்கள் பர்சனலாக என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக பதில் அளிப்பேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Deepak TG.